கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வசனம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல முன்பகுதி சொல்லப்பட்டிருக்கு, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து. இதெல்லாம் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு செழிப்பான இடத்துல நம்மளை வைக்க போறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இதை கேட்கக்கூடிய என் தெய்வ ஜனமே, உண்மையிலே நம்மளோட நிலைமை கூட அப்படி இருந்திருக்கலாம். மனுஷர்கள் பாடா நம்மளை படுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம், தலையின் மேல நம்ம தலையை நசுக்கி போட்டிருந்திருக்கலாம், நம்மளை எலும்ப விடாம பண்ணி இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, தீய கடந்து வந்தது போல அவ்வளவு பாடுகள் மத்தியில நீங்க வெளியே வந்திருக்கலாம். தண்ணீருக்குள்ள மூழ்கி மூச்சு திணறி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தது போல நீங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல உங்களை அதெல்லாம் தாண்டி கொண்டு வந்தது எதுக்காகனா, ஒரு செழிப்பான இடத்துக்காக. ஹல்லேலூயா. சங்கீதம் 66:3 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் சொல்லிட்டு. பாருங்க, அப்படி மனுஷர்கள் தாண்டி வந்து செழிப்பான இடத்துல உங்களை வைக்கும் போது, உங்களுக்கு விரோதமா இருந்த சத்துருக்கள் அத்தனை பேரும் இச்சகம் பேசி அடங்கத்தக்க கிருபையை தேவன் இதனால உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. கண்டிப்பா அதை விசுவாசிங்க. கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வாராக. சத்துருக்கள் எத்தனையோ திட்டங்களை போடலாம். பாருங்க, சங்கீதம் 64:1-8 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சத்துருக்களோட போராட்டத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. சத்துரு பயத்தை கொண்டு வருவான், ரகசிய ஆலோசனை, பாருங்க நாவ பட்டயம் போல மாத்தி கூர்மையாக்கி அம்பு போல எய்வாங்களாம். அது மட்டும் இல்ல, மறைவான கண்ணியை வைப்பாங்களாம், தந்திரமான யோசனை செய்வாங்களாம். இப்படி எத்தனையோ சத்துருக்களோட போராட்டங்களை எல்லாம் தேவன் இதனால உங்களை தாண்டி வர பண்ணியிருக்காரு. அவரோட கிருபைக்காக நீங்க முதல்ல அவருக்கு தேங்க் பண்ணணும். இப்படிப்பட்ட சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்கத்தக்க வல்லமையை தேவன் இதனால உங்களை கொடுத்து ஒரு உயர்வை கட்டளையிட போறாருங்க. நீங்க அதை விசுவாசிக்கணும். கர்த்தரால் அப்படி செய்ய முடியும். எப்படிப்பட்ட போராட்டங்களா இருக்கட்டும், நிச்சயமா ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கு செய்வார். ரெண்டாவதா ஒரு காரியத்தை அவர் செய்வாரு, செழிப்பான இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. ஏசாயா 66:4 சொல்லப்பட்டிருக்கு, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். முதல்ல சத்துருக்களை இச்சகம் பேசி அடங்க வைப்பாரு. ரெண்டாவது, உங்களை களி கூறத்தக்க பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. ஏன்னா உங்களை செழிப்பான இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்து விட போறாருங்க. நிச்சயமா விசுவாசிங்க. பாருங்க, அவரோட பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்திட்டு வரும்போது, செங்கடலுக்கு முன்னாடி நிக்கும் போது பாத்தீங்கன்னா 2 பக்கம் மலைகள், முன்னாடி செங்கடல், பின்னாடி எகிப்தின் சேனைகள், அத்தனை இராணுவங்கள் பின்னாடி நிக்குது. அவங்க எங்கிட்டு போறது அப்படின்னே தெரியல. அந்த சூழ்நிலையில தான் தேவன் அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு மத்தியில தேவன் செங்கடலை மோசே மூலமாக 2ஆக பிளந்து அந்த தண்ணீர் எல்லாம் சுவர போல நிக்குதாம். அதுவும் இல்லாம உலர்ந்த தரைய போல அவங்க என்ன செஞ்சாங்களா, அதுல இருந்து தாண்டி வந்தாங்களாம். கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்காரு. அப்ப கண்டிப்பா ஒரு களி கூறுதல, செங்கடலை தடைகளை உடைத்து போட்டு தேவன் உங்களை ஆசீர்வாதமா கொண்டு வந்து வைக்கக்கூடிய நாட்கள் தான் அந்த நாட்கள். அது மட்டும் இல்ல, மூன்றாவதா தேவன் உங்களுக்கு செய்ய போற காரியம், சங்கீதம் 66:13 சொல்லப்பட்டிருக்கு, என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஹல்லேலூயா. நீங்க பொருத்தனைகள் ஏற்கனவே சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நான் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வரமாக சீக்கிரத்துல நீங்க இன்னும் பெரிய பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில சந்தித்து நடைபெற்று அதுல உங்களுக்கு பெரிய காரியத்தை தேவன் செய்யக்கூடிய வாரமா இந்த வாரத்தை தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் தாமே உங்களை செழிப்பான இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபிக்கலாம். இரட்சகரே, ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில அன்பு பிள்ளைகளை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.